அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மலாய் குஃப்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சிக்கன் மட்டும் இல்லை, மட்டனில் பண்ணலாம். வெஜிடேரியனாக வேணும்னா நீங்கள் வாழைக்காயில் செய்யலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 4-5 மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இன்றைக்கி நான் என் பையனுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக செய்ய போகிறேன். அதனால் 3 மிளகா எடுத்துருக்கிறேன். இதில் 2 வெங்காயம், பெரிய மீடியம் சைஸாக உள்ளது. பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம் போதும். அரிஞ்சு போட்டுக்குங்க. இது அரிகிறது கூட நீங்கள் ஒன்றும் பாதியமாக அரிஞ்சு போட்டுடலாம். அது வேகிறதுக்காக தான் நம்ம அரைக்கிறோம். இது போடுறோம். திருப்பி ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, கொஞ்சமாக தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்குங்க. நல்ல நிறைய இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு நல்லா அதை கலந்து விட்டு, இதோட கொஞ்சம் சோம்பு இஷ்டம்னா, வாசனை பிடிக்கும்னா சோம்பை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கோழி ஒரு அரை மாறு இருக்கும் இல்லையா, அந்த மாறு பிரெஸ்ட் பீஸு, அது எலும்பு இல்லாததை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொழுப்போடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ருசி நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, திருப்பியும் கொஞ்சம் அந்த கறி, இவ்வளவையும் போட்டு உப்பு போட்டு அரைச்சிடணும். நல்லா அரைச்சிக்கிங்க. ஏன் இப்போ நீங்கள் அரைக்கும்போது உங்கள் மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டை வச்சு அரைக்க முடியும்னா ப்ரெட்டை வச்சு அரைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்குங்க. நான் எதுக்கு இப்படி சேர்த்துருக்குறேன்னா, நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணி இழுக்கிறதுக்கு இந்த ப்ரெட் க்ரம்ஸ் உபயோகப்படும். அதே நேரம் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு விட்டு பிரிஞ்சு போகாமையும் இருக்கும் இந்த கோலா உருண்டை. அதோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள், இது சேர்க்கலை. நம்ம மிளகு பொடி மட்டும் சேர்க்காமல் நம்ம ஒரு உப்பு, இவ்வளவையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்குங்க. இது நீங்கள் அரைக்கும்போது கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம காஞ்ச மசாலா அதுக்கப்புறமா சேர்த்தோன்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உரிகிறதுக்கு இது உபயோகப்பட்டுரும். அதனால் இது வெந்துருச்சான்ட்டு அப்பப்போ அந்த கறியை வெங்காயத்தை கிளறி கொடுத்துக்குங்க. பார்த்துக்குங்க கூட வெந்துருச்சான்ட்டு. அது வேகிறது ஒன்றும் கிடையாது. அந்த வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி பார்த்தோம் வந்துருச்சான்னு சொல்லி பார்க்கணும். அது வர அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, இதை அரைச்சி உருண்டை பிடிக்க முடிஞ்சால் உருண்டையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்பூன் இருக்கும் இல்லையா அளவு, அதை எடுத்தேன். அந்த சைஸு கரெக்டாக இருந்துச்சு. கோலா உருண்டை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் அதோட அளவு ரொம்ப சரியாக இருந்துச்சு. இப்போ இது வெந்ததை நம்ம எடுத்து ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு ஆறின பிறகு நம்ம அரைச்சிடணும். இது ஆற வச்சு அரைக்கிற அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் இந்த உருண்டைகளை பிடிச்சிருந்தோம் இல்லைங்களா, வேகிற நேரத்தில் அரைச்சி உருண்டையை பிடிச்சோம். ஆறுற நேரத்தில் நம்ம இதை வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ வறுக்கிறதுக்கு முதல்ல கோலா உருண்டையை ஒன்று போடுங்க. பிரிஞ்சு வருதான்னு பாருங்கள். எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வருதுன்னா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இன்னொரு வாட்டி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்து எடுங்க. அது பிரியலை, ஒழுங்காக பிரியாமல் அப்படியே இறுக்கமாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் மீதி உள்ள கோலா உருண்டைகளை சேர்க்கலாம். இதில் ஒன்று பார்க்கணும். என்னதுன்னா, நம்ம கோலா உருண்டை போடும்போது எண்ணெய் ஆறிடக்கூடாது. அதனால் தணல் கொஞ்சம் கூடுதலாகவே வைங்க, கம்மி பண்ணிடாதீங்க. அப்போ தான் அது உங்களுக்கு கோலா உருண்டை பிரியாமல் இருக்கும். சில சமயம் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா, சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா கோலா உருண்டை பிரிஞ்சு வந்துடும். அதே இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த மிக்ஸி ஜாரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து கழுவி எல்லாத்தையும் வச்சுக்கிங்க. அதை அரைப்படுற அதே நேரத்தில் இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிங்க. இது இவ்வளவும் செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கூட எடுக்கலை. என்னது, ஏதாச்சும் நல்லதாக சமைச்சு தாங்க மீன்னா, அதனால் சரி சிக்கனு தினமும் வேறு மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு இது செஞ்சேன். இது பொதுவாக விருந்தாடிங்க வரும்போது அப்படி செய்கிறது நல்லது. ஏன்னா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைக்கிறோம். அது தினமும் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதும் இல்லை. என்றைக்காச்சும் ஒரு நாள் செஞ்சுக்கலாம். நானோட ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கீ ரைஸோடு கொடுத்தேன். கீ ரைஸோடையும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமால இப்போ நம்ம இது அரைச்சோம் இல்லைங்களா, வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் சட்டியவே கழுவி தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு
அதையே உபயோகம் பண்ணிடலாம். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பாத்திரங்களும் அதே பாத்திரத்தை திருப்பி திருப்பி உபயோகம் பண்ணுற மாதிரி நிறைய பாத்திரங்கள் யூஸ் பண்ணாத மாதிரியே உங்களுக்கு காட்டுறேன். அப்படி தான் நானும் உபயோகம் பண்ணுவேன் எப்போவுமே. அதனால தான் நான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றினேன் அன்றைக்கி. இதுக்கு தாளிப்பு வந்து வெறும் சோம்பு மட்டும்தான், கரம் மசாலா எதுவுமே சேர்க்காதீங்க. சோம்பு சேர்த்துட்டு சோம்பு பொரிஞ்சதோடு இந்த அரைச்சிருக்கிற விழுதை ஊற்றி நல்லா வறுத்துருங்க. அது வறுபட்டு எண்ணெய் கொஞ்சம் விட ஆரம்பிக்கும், இறுக்கி வரும். அந்த நேரம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், நிறைய சேர்க்கணுன்றது இல்லை. அது நல்லா வறுபட்டு நல்லா வறுபட்டுச்சு. நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறதுக்காக கட் பண்ணி இருக்கிறேன் இந்த வீடியோவை. அது வந்ததுக்கப்புறமா மிளகுத்தூள், கரம் மசாலா, திருப்பியும் தனியாத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், இவ்வளோ மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அந்த மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். அதில் எண்ணெய் எல்லாம், தண்ணி எல்லாம் காஞ்சி கொஞ்சம் எண்ணெய் அங்கங்கே விட ஆரம்பிக்கும். அப்போ இந்த மசாலா வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணியை சேர்த்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். நம்மளுக்கு நான் எப்போவுமே தேவையான அளவை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருங்க. உப்பையும் சேர்த்துருங்க. உப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து உப்பை பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த நேரத்தில் உப்பை பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூடுதலாக கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இப்போ கோலா உருண்டை போட்டோன்னா அந்த கோலா உருண்டை இந்த மசாலாவெல்லாம் இழுத்து இந்த குழம்பை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த உப்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை, இந்த கோலா உருண்டை இழுக்கிற அளவு உள்ள தண்ணியை சேர்க்குறோம். நான் இப்போ 1 மாறு அளவுக்கு எடுத்திருந்தேன். 1 கப்பு வச்சுக்கோங்களேன். 1 கப்பு இல்லை 1.5 கப்பு அளவுக்கு கறி எடுத்தேன். அதில் ஒரு 20 உருண்டை இங்கே வந்துருச்சு எனக்கு. ஒரு 2 வேளைக்கு 2 பேருங்களுக்கு குழம்புக்கு சரியாக இருந்துச்சு. 4 பேராக இருக்கிறோன்னா 1 வேளை குழம்பு சரியாக இருக்கும் இந்த அளவு செஞ்சிங்கன்னா. அதுக்கப்புறமா இந்த உருண்டைங்கள் எல்லாம் போட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. இது இப்போவே போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். ஏன்னா மசாலா அப்போ தான் கோலா உருண்டைக்குள்ளே ஏறும். அது சூடாக ஆக. இதுக்கு முக்கியமானது வந்து கசூரி மேத்தி. இது தான் நம்ம வந்து நல்லா கசக்கிட்டு கொஞ்சம் மேலே தூவிடுங்க. அந்த கசூரி மேத்தியோட கசப்பை அடைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டிங்கன்னா இந்த எல்லா ருசியும் சேர்ந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அவ்வளோதான். திருப்பியும் நல்லா கொதித்து அந்த கோலா உருண்டையோடு கொதித்து அந்த குழம்பு பதம் உங்களுக்கு என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் ருசி கூடுதலாக கொடுக்கணுன்றதுக்காக வெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அதுக்கு வெண்ணெய் வந்து கடைசியில் சேர்த்திங்கன்னா தான் அந்த வெண்ணெயோட மனம் தெரியும். நீங்கள் முதல்லையே தாளிக்கிறதுல எல்லாம் சேர்த்திங்கன்னா வெண்ணெயோட மனம் தெரியாமல் இருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்து வச்சு நல்லா சூடான கீ ரைஸோ நானோடையோ வச்சு சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போய் இதையே அடுத்தடுத்து செய்ய சொல்லுவாங்க. இது கேஷ்யூ யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கடி செய்யாமல் தேவைக்கு எப்போயாச்சும் ருசியாக சாப்பிட்ணும், வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும்போது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.